இனி இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 3 நாட்களுக்குள் தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் தொடங்கியது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீர் தொடர்பாக ஆலோசனை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை வாதம். அதற்கான மூல வழக்கு எங்கே என தலைமை நீதிபதி PR கவாய் கேள்வி. தனிநபர்கள் மீது புகார் உள்ள போது அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது கிரிமினல் வழக்கு பதிந்தது எப்படி? அனைத்து எல்லைகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக தலைமை நீதிபதி கண்டனம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தனிநபர்கள் மீது 41 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். அமலாக்கத்துறை தேவையின்றி தலையிடுவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. அமலாக்கத்துறை செயல்பாட்டிற்கு சம்மட்டி அடி என உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுகவின் RS பாரதி கருத்து. பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை என இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அமலாக்கத்துறை உடலில் ரத்தம் ஓடுவதற்கு பதில் சூடான சிந்தூர் ஓடுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி ஆவேசம். நீட் முதுநிலை படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் புறவாசல் வழியாக கல்லூரிகளை தேர்வு செய்வதை தடுக்க நடவடிக்கை. வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுகவை சமூக வலைதளங்களில் விமர்சிக்கும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜகவில் வார் ரூம் அரசியல் இனி இருக்கக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே சாம்பல்பட்டி புனரமைக்கப்பட்ட ரயில் நிலைய திறப்பு விழாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம். உரிய மரியாதை தருவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணியிடம் நகை திருட்டு. 30 சவரன் நகை திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார். சென்னை ஆவடியில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய 19 வயது இளைஞருடன் சென்ற 14 வயது சிறுமி. உள்ளாட்சிக்கு பைக்கில் சென்ற போது மீட்பு. கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் முதல் முறையாக கண்கவர் காத்தாடி திருவிழா. டிராகன், பஞ்சவர்ண கிளி உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட ராட்சத காத்தாடிகளை கண்டு வியந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் ராட்சத காத்தாடி திருவிழா களைகட்டி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், இதன் சிறப்பு. நிச்சயமாக சொல்றேன்.
மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை சீசன் நடைபெற்று வரும் நிலையில் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்தில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்து செல்வது வாடிக்கையான ஒன்று. இதனையடுத்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த சில தினங்களாக லேசர் லைட் ஷோ, பாராசூட் சவாரி, பழங்குடியினரிடம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆடு மற்றும் முயல் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பசுமை போர்த்திய புல்வெளி பகுதியில் இன்று மாவட்டம் நிர்வாகம் சார்பில் ராட்சத கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 40 விதமான காற்றாடிகளும் 20 அடி முதல் 80 அடி வரை உள்ள பல வகை காற்றாடிகள் இடம்பெற்றன. குறிப்பாக மூவர்ண கொடி, டிராகன், பஞ்சவர்ண கிளி, பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்கள் கொண்டு வந்து பல்வேறு வண்ணத்தில் ராட்சத காற்றாடி இன்று வானில் பறக்கவிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி இன்று துவங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்றும் அதே போல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மன்னவனூர் ஆடு மற்றும் முயல் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ராட்சத கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி நடைபெறுவதை இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர். மேலும் இன்று நடைபெற்ற கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி தங்களுக்கு புதுவிதமான அனுபவமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. மேலும் முறைகேடு புகாரில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கடந்த மார்ச் மாதத்தில் சென்னை, விழுப்புரம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்றது. இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீடு, திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு உட்பட சென்னையில் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தொழிலதிபர் ரத்தீஷின் வீட்டில் யாரும் இல்லாததால் அந்த வீட்டுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சோதனை நடைபெற்ற 2 நாட்களும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தொழிலதிபர் தேவகுமார், மின்வாரி ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சோதனைக்கு உள்ளானவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோரிடம் 8 முறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சோதனைக்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி அளித்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசிக் அமர்வு விசாரித்தது. தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில், முகுல் ரோஹத்கி ஆகியோர் வாதாடினர். அப்போது அவர்கள் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை 41 முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் வழக்கில் அமலாக்கத்துறை நுழைந்து சோதனை நடத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அமலாக்கத்துறை விசாரணையின் போது அதிகாரிகளின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர்களது தனி உரிமை பறிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் ராஜு, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டார். வழக்கை அமலாக்கத்துறை நியாயமாக விசாரித்து வருவதாகவும் ராஜு கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி BR கவாய், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தும் போது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ஏன் விசாரணை செய்ய வேண்டும் என வினவினார். டாஸ்மாக் என்ற ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி கிரிமினல் குற்றம் சாட்ட முடியும் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறியுள்ளதாக காட்டமாக கூறினார். முறைகேடு நடந்தது என்றால்
சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என வினவிய தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். 1000 கோடி ரூபாய் ஊழல் என அமலாக்கத்துறை கூறும் நிலையில் அதற்கான முதன்மை குற்றம் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். டாஸ்மாக் விவகாரத்தை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் செய்ய பாஜக திட்டமிட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதில் மண் விழுந்து விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். ஒரு தனிநபர் செய்கிற தவறுக்கு ஒரு நிறுவனத்தின் நிறுவனம் காரணம் இது ஆரம்பித்து வச்சவரே எடப்பாடி தான். அவருடைய ஆட்சியில் தான் நடந்தது. பல வழக்குகள் விசாரணைகள் இருக்கிறது. திடீரென்று இப்படி ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டு ஏதோ நேற்று தான் நடந்த மாதிரியும் அதுக்கு முழு பொறுப்பும் திமுக தான் என்று போல ஒரு மாய தோற்றத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே நிறுத்தலாம் என்று நினைத்தார்கள். அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதித்து விட்டது. காரணம் என்னென்னா இதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? தனிநபர் செய்கிற தவறுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? ஈடியை தவறாக ஈடியில் இருக்கவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்றத பத்திரிகை உங்களுக்கெல்லாம் தெரியுது. கேரளாவில் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு அதிகாரியே 2 கோடி வாங்குறான்னா, அதாவது தென்னாலிராமன் தான் தோலை தொண்ணவனுக்கு இந்த அடினா பழத்தை தொண்ணவனுக்கு கேட்டுன்ற மாதிரி ஒரு சாதாரண அதிகாரியே 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்கன்னா, இதை கையில் வைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எவ்வளோ பேரம் பேசுவாங்கன்றது இதன் மூலம் மக்கள் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு அதிகாரி அவர் தான் லஞ்சம் கேட்டு மாட்டிக்கிட்டார். டாஸ்மாக் தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அனைத்து விதமான வரம்புகளையும் பாருங்க, கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை சிதைத்திருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வாதத்தை கோர்ட்டில் வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதில் கோர்ட்டில் வைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்பொழுது இப்போ பாருங்க கேஸ் இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான 2 தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகள்ல அவங்க இடைக்கால தடை விழுக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையா 2 தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகளில் மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைப்பார்கள். அவர்கள் என்ன இந்த ஊழல்ல நடந்திருப்பதோ அதை மக்களுக்கு எடுத்து தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் சரி, உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால இவங்க யார் தவறு செய்தார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்.